செப்டம்பர் 9 குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அண்மையில் துணை குடியரசுத் தலைவர் தம்முடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வருகிற செப்டம்பர் 9 அன்று குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9 நடைபெறும் என அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் குடியரசு துணைத் தலைவர் தமது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது செப்டம்பர் 9 குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9 நடைபெறும் என தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 7 வேட்புமனு தாக்கல் தொடங்கப்படும் என்றும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடும் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன். நமக்கு நினைவிருக்கலாம், சமீபத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி சரியா ஜூலை மாதம் 21 அவருடைய பதவி என்பது ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவரிடம் நேரில் சென்று இரவு 8 மணிக்கு ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்தார். இந்த கடிதம் மறுதினமே ஜூலை 22 குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு அந்த ராஜினாமா கடிதம் என்பது பரிந்துரைக்கப்பட்டது. உள்துறை அமைச்சகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்த நிலையில தேர்தல் ஆணையமும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த பணிகள் தொடங்கிவிட்டதாக அறிவித்திருந்தது அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக. நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுவிட்டது, விரைவில் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்ற அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அந்த செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்திருந்த நிலையிலே இன்றைய தினம் அந்த தேர்தல் அட்டவணை என்பது எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பதற்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதன்படி வரக்கூடிய 7 முதல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கக்கூடும் என்றும், அதே போல ஆகஸ்ட் 21 வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி தினம் என இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது ஆகஸ்ட் 22 வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் ஆகஸ்ட் 25 என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது செப்டம்பர் 9 நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவித்திருக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் அன்றைய தினமே அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடத்தப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் யார், நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவர் யார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடப்படும் என்பது அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 21 வரைக்கும் கூட்டத்தொடர் இருக்கக்கூடிய சூழலில் அன்றைய தினம்தான் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி தினம் என்ற தகவலை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், ஒரு வேட்பாளராக அவர்கள் தேர்வு செய்யப்படும் போது அவர்களுக்கு ஆதரவாக சில எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். எனவே ஆகஸ்ட் 21 கடைசி தினமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்தல் அட்டவணை மூலமாக. எனவே செப்டம்பர் 9 நாட்டினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் அன்று மாலையே வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்த வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு நாட்டினுடைய 15வது துணை குடியரசுத் தலைவர் யார் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படும் என்ற அந்த அறிவிப்பை தான் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இன்று முதல் துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தல் விதிமுறைகள் என்பது அமலுக்கு வருகிறது அப்படின்ற தகவல்களையும் நாம் தெரிவிக்க முடிகிறது. சூர்யா, குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.